Hey guys, இன்னைக்கு லடாக் சீரிஸோட 16th டே. இன்னைக்கு வந்து 29th ஜூன் 2021. இன்னைக்கு எங்க இருக்கிறோம்னா பேங்காங் லேக். இன்னைக்கு அது மட்டும் இல்லாம நம்ம வாசனோட பர்த்டே. 12 மணிக்கு விஷ் பண்ணிட்டேன். இங்க நெட்வொர்க் கிடையாது, யாராலையும் அவனுக்கு ஃபர்ஸ்ட் விஷஸ் பண்ண முடியல, என்ன தவிர. நான் தான் ஃபர்ஸ்ட் விஷஸ் பண்ணேன். இங்க எதுவுமே வாங்கியும் கிஃப்ட் பண்ண முடியாது. ஓவர் கோல்டு நைட்லாம். எனக்கு கோல்டாக தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பனி வெடி வந்துருச்சு, லிப்ஸ் எல்லாம் லைட்டாக வெடிச்சிருச்சு, நோஸ்லேயும் லைட்டாக வெடிச்சிருச்சு. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சுக்கிட்டு இப்போ வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். டைம் என்ன ஆகுதுன்னா 8:20 ஆகுது. இப்போ என்னோட பின்னாடி இருக்க வியூ பாருங்க. நாங்கள் இருக்கிற ரூம் ரெண்ட் வந்து கிட்டத்தட்ட பர் பர்சனுக்கு 1000 பேங்காங் லேக்ல. இப்போதைக்கு நீங்கள் என்னோட பேக் வியூ மட்டும் இங்கே பாருங்க. பின்னாடி பேங்காங் லேக். சேனலுக்கு யாராவது புதிய நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வரும். அதுவே ப்ரீவியஸ் எபிசோட்ஸ்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த எபிசோட்ஸும் பாருங்க. நல்ல ஒரு சப்போர்ட் கொடுங்க. அடுத்தது என்ன பண்றேங்கிறத பிளாகில் கண்டினியூ பண்றேன். ஓகேங்க, 2 சப்பாத்தி தால் சாப்பிட்டாச்சு. ஏன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரியே போறதுக்கு இதாகுது. நம்ம ஊர் ஃபுட் மாதிரி வராது. ரொம்ப நாள் சிக்கனோட 16வது நாள். ஹாட் வாட்டர் சொல்லியிருந்தேன், ஹாட் வாட்டர் வந்துருச்சு. நம்மளோட பைக் வந்து செயின் லூப் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா செயின் கொஞ்சம் ரொம்ப லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் லேவில் போய் பண்ணிப்பேன். அதே மாதிரி இங்கே பவர் சப்ளைலாம் இங்கே ரூமில் எதுவும் இல்லை, ஹோட்டலில் மட்டும்தான் இருக்குது. அதனால் கோப்ரோ வந்து பைக்லேயே தான் சார்ஜ் போட்டிருக்கேன். ஒரு 23% தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உள்ள பவர் பேங்கில் வந்து கோப்ரோ பேட்டரி சார்ஜ் போட்டிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் பேங்காங்கில் போகிறதெல்லாம் அப்படியே கோப்ரோ வியூவில் பார்த்துக்கிட்டே போகலாம் வாங்க. 24% தாங்க இது கோப்ரோவில் சார்ஜ். லெட்ஸ் ஸ்டார்ட். பேங்காங் லேக் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த அழகு சொல்ல வார்த்தைகள் இருக்கா? என்ன ஒரு ப்ளூயிஷ். இந்த பேங்காங் லேக் வந்து சைனாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 65% சொந்தம், இந்தியாவுக்கு ஒரு 35% சொந்தம். பார்த்துக்காங்க, இந்தியா சைனாக்குள்ளே இருக்கிற ஒரு லேக். ப்ரீவியஸ் விலாகில் வந்து நாங்கள் நைட்டு வந்ததுனால சரியாக தெரிஞ்சிருக்காது. இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து டைம் என்னது 10:28 ஆகுது. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன். ஒரு சூறாவளி கிளம்பியது. பாருங்க எப்படி வருதுன்னு. பேங்காங் லேக்கில் ஒரு சூறாவளி பாருங்க எப்படி இருக்குன்னு. பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குன்னு. பேய் போகிறது எப்படி போகுது பாருங்க. ஓகேங்க, நம்ம பேங்காங் லேக் வந்தாச்சு. இதுல இங்க ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த பேங்காங் லேக்ல 3 இடியட்ஸ் அந்த ஹெல்மெட் பாருங்க. அந்த ஒரு சீன் மூமெண்ட் ஹெல்மெட் அண்ட் கத்ரீனா கைஃப் வந்து 3 இடியட்ஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அக்யூரேட்டா தெரியல. இங்க பாருங்க, இது ஒரு சேர், இது ஒரு டைப் ஆஃப் சேர். இது ஒரு டைப் ஆஃப் சேர். ஓகே, தெரியுதுங்களா? நான் எங்கே உட்காந்துருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும். மூஞ்ச அந்த அளவுக்கு கவர் ஆகலைன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. வேற லெவல் பிளேஸுங்க அது, வேற லெவல். கொஞ்சம் கோல்டாக இருக்கு, இருந்தாலும் ஓகே. ரொம்ப அழகா இருக்குங்க இந்த இடம்.
இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 o'clock மேலே ஆகுது. ஒரு 1 o'clock சம்திங் கிளம்பிடுவோம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து தண்ணியில் இறங்க போகிறேன். பாருங்க, ட்ரெஸ்ஸோடு தான் இருக்குது. ரொம்பலாம் இறங்கலை, கொஞ்சம் லைட்டாக தான் இறங்க போகிறேன். அப்படியே தண்ணியில் கோபுரம் இறங்க போகுது. ரொம்ப சில்னஸாக இருக்குது. ஓகே, இறங்கிட்டு இருக்கு. இறங்கி நின்றுருக்கு தண்ணியில் தான். அப்படியே வந்து கோபுரம் வந்து தண்ணியில் இறக்க போகிறேன். ரொம்ப சில்னஸ், பயங்கரமாக இருக்குங்க. அப்படியே இருக்கிறேன், தலைகள் தான். இறங்குகிறது தண்ணி அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தார். இப்போ பேங்காங் லேக்ல தான் இருக்கும். பேங்காங் லேக்குங்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியலன்னா இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்காங்க. பேங்காங் லேக்குங்கிறது இந்தியாக்குள்ளேயும் சைனாக்குள்ளேயும் இருக்கிற ஒன்று. இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 35%, சைனாக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 65% இருக்கு. இந்தியா சைனா பார்டர்னு கூட சொல்லலாம் இந்த ஒரு லேக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே தான் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் லடாக் சீரீஸ்க்கான மோர் தென் எபிசோட்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸையும் செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த பேங்காங் லேக்குங்கிறது ரொம்ப ஒரு அழகான ஒரு எப்படின்னா கிறிஸ்டல் கிளியர் வாட்டருங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ யாக் ரைட் பண்ண போறேன். பிளாக் இது மேலே வந்து ரைட் பண்ண போறேன். சரி, ஓகே, பாருங்க எப்படி இருக்காங்க நீங்க. கியூட்டா இருக்காங்கல்ல. ஓகே, இப்போ நம்ம மேலே ஏறலாம். ஓகே தேங்க்யூ ஸோ மச். இவர் நல்லா ஹெல்ப் பண்ணாரு. தேங்க்யூ. வீலிங். இப்போ வந்து பேங்காங் லேக்ல நம்ம வந்து யாக் ரைட் பண்றோம். இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது நான் எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு பண்றோம், வேற ஒன்றும். ஓகே ஓகே ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். சூப்பர், வாவ் வாவ், அமேசிங். ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஃபீல். ப்ரோ நீங்க ஏன் ப்ரோ ரொம்ப வெக்கப்படுறீங்க? போங்க ப்ரோ. ரொம்ப இவ்வளோ பெருசாக வச்சிருக்கீங்களா? ஆனால் நடக்கவே மாட்டேங்கிறீங்க. வேற லெவல். பேங்காங் லேக்ல இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, வேணான்னு தான் இருந்தேன். ஆனால் யாக் மேலே ஏறின உடனே இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸ்டிக்க வச்சுக்கிட்டு செம்மையா போதுங்க. அது ஒரு பழக்கமாவே மாறிடுச்சு. புசு புசுன்னு முடி. ரியலி டிஃப்ரெண்ட். Another one time. Oh, இன்னைக்கு PPFA என்ன பார்க்க ஓட போறாங்க. பையா, today my birthday. Last birthday you will make. Okay. ஒரு ஃபீல்ங்கிறது வேற லெவல் இருக்குது. யாக் ரைட். கொல்லை சேனமா பாஞ்சி லோ. ரைட் போட்டோ போட். வாவ். பாருங்க எப்படி இருக்காங்க. செம்மல்ல. ஒயிட் வந்து வாசன் ரைட் பண்ணான், பிளாக் வந்து நான் ரைட் பண்ணேன். பேங்காங் லேக். हां ठीक है आप ही लेके जाना. ओके. சிரவாங்கலாம். ஓ ஜஸ்ட் மிஸ். ஏன் ஒன்று என்ன செஞ்சேன் நான். ஓகேங்க, யாக் ரைட்லாம் முடிச்சாச்சு. ஓகேங்க, யாக் ரைட் முடிச்சாச்சு. அவ்வளோதான். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். வேறு லெவலில் இருந்திருக்கும். இந்த மாதிரி வெளியே வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வேணான்னு தான் இருந்தேன். சரி, ஓகே பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணோம். நல்லா இருந்துச்சு. ஆனால் டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். லடாக். இதுக்கான ப்ரீவியஸ் விலாக்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள், ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். செம்மையாக வந்திருக்கும். சேனலுக்கு யாராவது புதிய நம்பர் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஓகே, பை பை. நெக்ஸ்ட் ஒரு எபிசோட் பார்ப்போம்.